வணக்கம். நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன். குயவர் அதாவது களிமண்ணை நல்ல பாத்திரங்களாக மட்பாண்டங்களாக செய்து நமக்கு தரும் அந்த குயவர்களை பற்றி உங்களுக்கு கூறுகிறேன். குயவர் களம் செய் கோனா அரசர். எப்படி பார்த்தீங்களா? அவர்கள் இல்லையே நம்முடைய பாத்திரங்கள் எல்லாம் இருக்காது. அந்த காலத்திலேயே மட்பாண்டங்கள் செய்கிறவர்களை களம் செய்கோ என்று கூறுகிறார்கள். புறநானூறு 228. வேட்கோ நம்முடைய தாகத்தை தணிக்கக்கூடிய நீர். அந்த நீரை என்ன பண்ணுவாங்க? அந்த மட்பாண்டத்தில் தான் என்ன பண்ணுவாங்க? தண்ணி ஊற்றி வச்சிருப்பாங்க. அது என்ன ஆகும்? குளிர்ச்சியாக இருக்கும், எந்த நோயும் வராது என்பதற்கு அந்த மட்பாண்டத்தில் தான், எவ்வளவு பெரிய கலங்கள் இருந்தாலும் அந்த மண்கலத்தில் தான் ஊற்றி வைப்பார்கள். மண்ணை கொண்டு வலக்கை கலங்களை செய்து சூளையில் சுட்டு மண்பாண்டங்களை மக்களுக்கு வழங்குவர். கலங்களை வனைதற்கு திகிரி என்னும் கருவியின் துணை கொண்டு மண்ணை வைத்து வேண்டிய பல்வேறு வகையான மண்பாண்டங்களை செய்வர். இத்தொழிலில் இவர்களின் சிறுவர்களும் ஒத்துழைப்பார்கள். புறநானூறு 32:8-2. நொச்சி மாலை அணிந்து அந்த ஊர்களில் நடைபெறும் நல்ல நிகழ்ச்சிகளுக்கு எல்லோரையும் வரவேற்பு கொடுப்பதற்காக தெரு தெருவாக சென்று விழாவிற்கு வரவேற்பு அளிப்பார்கள் குயவர்கள். விழாவில் மன்றங்களில் கள் முதலிய பலிகளை அளித்தலும் இவர்களுடைய உரிமை தொழில்களாகும். இவர்கள் தான் அந்த செயல்களை எல்லாம் செய்வார்கள். நற்றிணை 200:3-4 கூறுகிறது. 293:4 சான்றாகும். மண் பாண்டங்கள் இல்லையே எந்த பொருட்களும் அந்த காலத்தில் வைத்திருக்க முடியாது. தாலி செய்வதும், தாலினா தெரியல, வயதானவர்கள் 100 வயதிற்கு மேலானவர்கள் அவர்களை என்ன பண்ணுவாங்க? கண்ணு தெரியாமல், காது கேட்காமல், நடக்க முடியாமல் இருப்பார்கள். 100 வயதிற்கு மேல் ஆகிவிட்டது என்றால் அவர்களால் எந்த செயலும் செய்ய முடியாது. உடனே என்ன பண்ணுவாங்க? பெரிய தாளில அவர்கள் செய்த அவர்களுடைய விருப்பமான பொருட்களையும் நகைகளையும் வைத்து அடக்கம் செய்வார்களாம். அதற்கெல்லாம் தாளிகள் செய்வது இவர்கள்தான். அதற்கு பிறகு உப்பு, அதை என்ன பண்ணுவாங்க? மண்பாண்டங்களில் தான் வைப்பார்கள். புளி, அந்த உப்பும் புளியும் கலந்து என்ன பண்ணுவாங்க? வைத்தால் அதில் புழுக்கள் வராது. அதற்கு பிறகு விவசாயிகள் எல்லாம் கேட்டு பாருங்கள், சொல்வார்கள். தூரம்பருப்பு இருக்குல்ல, அது அழகா இருக்கும், மணிமணியா இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்க? செம்மண் கலந்து அதை காய வைத்து அதை பக்குவப்படுத்துவதற்கு, அடுத்த ஆண்டுகள் விளைச்சல் செய்வதற்கு அதை எங்க வைப்பார்கள்? மண்பாண்டங்களில் தான் வைத்திருப்பார்களாம். அங்க ஒரு சின்ன பூச்சி கூட வராது. அந்த மாதிரி வைத்தால் புளிகளும் அந்த துவரம்பருப்பும் அப்படியே இருக்கும். அந்த அளவுக்கு மண்பாண்டங்கள் சிறப்பு வாய்ந்தது. நம்முடன் பயணித்து கொண்டுதான் இருக்கிறது இன்றளவும். அதனால் அவர்களை நாம் போற்றி வணங்க வேண்டும். குயவர் என்பவர் களம் செய்கோ, வேட்கோ என்று அழைப்பார்கள். நன்றி, வணக்கம்.